234 தொகுதிகளுக்கு டிவி கேட்ட விஜய் கிட்ட வேட்பாளர் இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாம் கேட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச விருப்ப மனுவே 50,000க்கும் மேற்பட்ட விருப்பங்கள் வாங்கிட்டு போயிருக்காங்க. இன்னும் கொடுத்துருந்தாலும் லட்சத்தை தாண்டி இருக்கோம். சரி, அது ஒரு பக்கம் பேசுறது இருக்கட்டும். இப்போ இங்கே விஜய் அவர்கள் நேர்காணலில் பண்ணும்போது இப்போ கிட்டத்தட்ட ஒரு 5 பேராக செலக்ட் பண்ணி முக்கியமான நம்பர்களை ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு இருக்காரு. அவர்கிட்ட நிறையா விஷயங்கள் விஜய் பேசப்பட்ட ஒரு தகவல் இருக்குது. குறிப்பாக அவர் போகும்போது ஒரு பையை ஒன்று கொடுக்குறாரு. அந்த பைக்குள்ளே என்ன இருக்குது, என்ன சொன்னாருங்கிறத நான் இந்த வீடியோவில் பேசுகிறேன். இப்போ சென்னை சிட்டிக்குள்ளே வந்து யார் யார் முக்கியமாக டிடிகேனுடைய சார்பாக என்ன நிப்பாட்டிருக்காங்கிற விஷயத்தை நான் வந்து நேரில் சொல்ல நினைக்கிறேன். முதல்ல பார்த்தீங்கன்னா டி நகர் தொகுதி எடுக்கலான்னு இருக்கேன். டி நகர்னாலே பெரிய ஒரு பிஸ்னஸ் ஏரியா, பல கோடிகள் புரள்கிற இடம் உங்களுக்கு. அதில் வந்து டிவிக்கோடைய புஷி ஆனந்த் அவர்கள் வந்து நிற்கிறதா கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் பொதுச்செயலாளர். அவர் பாண்டிச்சேரியில் தான் நிற்பாங்க. பாண்டிச்சேரியில் எலெக்ஷன் வரப்போது அதில் தான் வேட்புமனு தாக்கல் பண்ண போகிறாங்க. ஏன்னா அங்கே தான் ஏற்கனவே எம்எல்ஏ இருந்தவர். அப்படிங்கிற விஷயம்லாம் பேசப்படும்போது இங்கே தடாலடியாக டக்குன்னு டி நகரில் நிப்பாட்டுறதா விஜய் தரப்பில் சொல்லும்போது அங்கே இப்போ நிற்கிறாங்க. ஸோ அங்கே மக்கள்கிட்ட அவர் என்ன பேச போகிறோம், என்ன செய்ய போகிறத விஜய் ஒரு நோட்ஸே கொடுத்துருக்காரு அவருக்கு. இன்னொரு புறம் பார்த்தீங்க அப்படின்னா மயிலாப்பூரில் வெங்கடேஷன் சொல்லிட்டு அவர் பார்த்தீங்கன்னா விஜயோட நெருங்கிய நட்பு வட்டாரத்தில் இருவர். கிட்டத்தட்ட 20 வருடத்துக்கு மேற்பட்ட பொருளாளர் இருந்தவர். ரசிகர் மன்றத்தில் அப்படியே மக்கள் இயக்கமாக மாறி இப்போ கட்சியானதுக்கு பிறகு மீற நம்பிக்கை உரிய பாத்திரம். அவர் மயிலாப்பூர் தொகுதியில் வந்து விஜய் நிற்க வைக்கிறாங்க. மயிலாப்பூருக்கும் ஒரு பேருக்குமே கிட்டத்தட்ட நல்ல கனெக்டிவிட்டி இருக்குதுன்னு நினைக்கிறேன் நான். இதை அப்படியே நீங்கள் எடுத்திங்கன்னா 1000 லைட் ஜேசிடி பிரபாகர் அவர் ஓபிஎஸ்ல வந்து மிகப்பெரிய ஒரு வலதுகரமாக இயங்கினவர். சில சந்தர்ப்பங்கள் சரியாக வராது, விஜய் கிட்ட போயிடுவோன்னு சொல்லி டக்குன்னு விஜய் கிட்ட வந்து நின்னாங்க. அவர் நடுநிலையோடு பேசக்கூடிய ஒரு நபர், என்ன இருக்கோ அதை தெளிவாக பேசக்கூடியவர், மக்கள்கிட்ட மிகுந்த செல்வாக்குள்ளவர். சமீபத்தில் கூட ஆதவர்ஜன் ஒரு மேட்ரு பேசும்போது அவர் வந்து ஸ்டேஜ்லேயே பேசுகிற விஷயங்கள் நிறையா இருக்குது. அது நட்சத்திர தொகுதி கூட நம்ம எடுத்துக்கலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த 1000 லைட் மவுண்ட் ரோடில் பார்டரில் இருக்கிறது. அங்கே மெயினாக பார்த்தீங்கன்னா அப்போலோ ஹாஸ்பிட்டல், அது ஒரு செல்வாக்கு மிகுந்த ஒரு ஏரியா தான். அங்கே ஜேசிடி பிரபா நிற்கிறாங்க. எக்மோர், இப்படிப்பட்ட எக்மோர் தொகுதியில் வந்து 2K கிட்ஸுக்கும் ஜென்ஸுக்கிட்டுக்கும் ரொம்ப பிரபலமானவர். புட் சட்னி அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனலில் பண்ணி அதில் பிரபலமானவர். அவருடைய குரலுக்கே மிகுந்த ஒரு ரசிகர் பட்டாளர்கள்னு சொல்லலாம். விஜய் அவர்கள் ஸ்டேஜுக்கு வரும்போது அவருடைய குரல் தான் ஓங்கி ஒலிக்கும். ஸோ ராஜ்மோகன் அவர் தான் எக்மோரில் நிற்கிறாரு. அப்படியே நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா நேராக நான் விரும்பாக்கம் தொகுதி வந்துடலாம். அங்கே தான் விஜய் அவர்கள் நிற்கிற மாதிரியான ஒரு விஷயம் பேசப்பட்டுச்சு. ஆனால் கலைத்துறை சம்மந்தப்பட்டவர்கள், விஜய் அப்பாவுக்கு மிகுந்த செல்வாக்கு இருக்குது, அவர் பிறந்து வந்த தொகுதி வேறு, கலைத்துறை சம்மந்தப்பட்ட நிறைய பேர் இருக்காங்க. விருகம்பாக்கம் அப்படின்னு இருக்கும் ஒரு சமயத்தில் தான் டக்குன்னு என்ன பண்ணார் விஜய் அவர்கள் இங்கே நிற்கலன்னு சொல்லிட்டு அவருடைய டிரைவர் இருக்காங்க ராஜேந்திரன் சொல்லி, கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு 35 வருடங்களுக்கு மேலாக விஜய் கூட இருக்கிறவர், மிக நம்பிக்கைக்குரியவர். அவருடைய பையனுக்கு சபரின்னு சொல்லிட்டு அவர் மாவட்ட செயலாளர் போஸ்ட் கொடுத்தாங்க. விருகம்பாக்கம் தொகுதி அவருக்கு ஒதுக்கியிருக்கார். பட் அவரும் இங்கே நல்ல செல்வாக்கு உள்ளவர், கலைத்துறை சம்மந்தப்பட்டால் அவருக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு செல்வாக்கு இருக்குது. நீங்கள் அப்படியே எடுத்தீங்கன்னா நேராக வில்லிவாக்கம் இதுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா ஆதவர்ஜுன் அவர்கள் வந்து வில்லிவாக்கத்தில் எந்த ஒரு ஃபங்க்ஷன்னாலும் எதுவும்னா டக்குன்னு வந்து நின்றுட்டு பேசிட்டு போன விஷயங்கள் நிறையா பண்ணின விஷயங்கள் பார்க்கும்போது பார்த்தா எதுக்கு திடீர்னு ஆதவர்ஜுன் வில்லிவாக்கம் தொகுதிக்கு வர்றாரு அப்படின்னா அங்கே இருக்கிற மக்கள் பேசப்பட்டது ஒன்று இருக்குது. ஆனால் இப்போ தான் தெரியுது வில்லிவாக்கம் தொகுதி தேர்ந்தெடுத்திருக்காங்க. இங்கே இப்போது ஆதவர்ஜுனா வில்லிவாக்கம் தொகுதியில் நிற்கிறார். அப்படியே இன்னொரு தொகுதி எடுத்தோன்னா ஆர்கே நகர் வந்து யாருக்குன்னு தெரியும். வட சென்னையில் வந்து அந்த இளைஞர்கள் வந்து ஒரு பட்டாளமே இருக்குது. விஜய்க்கு மிகப்பெரிய ஒரு கிரேஸ் இருக்குது. ஸோ நார்த் மெட்ராஸில் அங்கே ஆர்கே நகரில் வந்து மிகப்பெரிய ஒரு என்ன சொல்லலாம், அந்த ஏரியாவே ஜெயலலிதா அம்மையார் வந்து நின்று தொகுதி ஒன்று, அப்புறம் டிடிவி அவர்கள் நின்று வெற்றி பெற்ற தொகுதி ஒன்று. அப்படி பரபரப்பாக இங்கும்போது அந்த இடத்துல வந்து ஜேபிஆர் அவங்களுடைய ஃபேமிலியிலேருந்து மரியம் வில்சன் சொல்லி அவர் நிற்க வச்சுருக்காங்க. தனிப்பட்ட முறையில் அந்த நார்த் மெட்ராஸில் அவருக்கு ஒரு வாய்ஸ் இருக்குது. சென்னையினுடைய மெயின் சென்டர் பாயிண்ட்டு கொளத்தூர் தொகுதி யாரோட தொகுதின்னு தெரியும், மக்கள் மத்தியில் யார் செல்வாருங்க தெரியும். அந்த தொகுதியில் யார் நிற்க வைக்கலான்னு மிகப்பெரிய ஒரு என்னென்ன டாப்பிக்காக போயிட்டு இருந்த அவர்களுக்குள்ளே யாரை பண்ணலாம். ஏன்னா நின்று இந்த பேரும்புகள் ஒன்று இருக்கணுங்கும் போது தான் விஎஸ் பாபு அப்படிங்கிறவர் வந்து லாக் பண்ணார் விஜய் அவர்கள். அவர் தனிப்பட்ட முறையில் நல்ல மரியாதைக்குரியவர். அவர் எல்லாத்திட்டையுமே அன்பாக பழகக்கூடியவர் ஒன்றத்தை. ஸோ இப்போ அவர் நின்னால் சரியாக இருக்கும். ஏன்னா எதிர்த்து நிற்கிறவர் வந்து ஓரளவாக நம்ம வாய்ஸ் வேணுங்கிற போது தான் இந்த விஎஸ் பாபுவை செலக்ட் பண்ணாங்க. இப்போது கொளத்தூர் தொகுதியில் யாரை எதிர்த்து நிற்க போகிறாருங்கிறத பாருங்கள், விஎஸ் பாபு நிற்கிறார். இதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மாதவரம் தொகுதி, அங்கே ஒரு அட்வொகேட், கிட்டத்தட்ட அந்த அட்வொகேட் வந்து விஜய் சார்பாக விஜய்க்கு நிறையா விஷயங்கள் ஃபேவராக அவர் சம்மந்தப்பட்ட விஷயங்களை டீல் பண்ணக்கூடியவர். பட் அவர் மாதவரம் தொகுதியில் இப்போ நிற்கிறது மாதிரி ஒரு தகவல் வெளியே வந்திருக்கு. இதற்கு அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா
திருப்பரங்குன்றமே இடையில சமீபத்தில் எவ்வளோ பிரச்சனைகளை சந்திச்சு அப்படிங்கிறது தெரியும். அங்கே யார் நின்னால் சரியாக தொகுதி இருக்கும் அப்படிங்கிற ஒரு இதில் தான் சிடி நிர்மல்குமார் அவர்களை வந்து விஜய் அவர்களை நிற்க வச்சுருக்காங்க. விஜயகுமார் இது எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணி அதை கொண்டு போகக்கூடிய மிகப்பெரிய டேலண்ட்டுங்கிறது விஜய் அவர்களுக்கு தெரியும். இன்றைக்கி வாய்ஸ் ரொம்ப ஓவராக கொடுத்துட்டு இருக்கிறது வந்து சிடி நிர்மல்குமார் தான் இப்போ நிறையா விஷயங்கள் பேசிகிட்டு இருக்காங்க டிவிகே சார்பாக. இங்கே திருப்பரங்குன்றம் லாக் பண்ணிட்டாங்க. இப்போ திரும்பி மீண்டும் சென்னைக்குள்ளே வரேன். இங்கே வந்து விஜய் அவர்கள் எந்த நிற்க போகிறாங்க அப்படிங்கிற மிகப்பெரிய 2 தொகுதி அப்படிங்கிற டாபிக் வந்து நம்மளும் பேசியிருந்தோம். விருகம்பாக்கம் ஒன்று, அடுத்து நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வேளச்சேரி. விருகம்பாக்கத்தில் அவர் பிறந்து வளர்ந்து படித்தது எல்லாமே அங்கேனா கூட, பட் அங்கே கலைத்துறையில் வந்து மிகப்பெரிய செல்வாக்கு இருந்தாலும் ரொம்ப யோசித்தாங்க. இங்கே இருக்கிறது நமக்கு அது நமக்கு ஒரு வாய்ஸ் இருக்குது. அதனால் சரி அதை நம்மளுடைய டிரைவருடைய பையனை நிற்க சபரி நிற்க வச்சோம்னா அது ஒரு வாய்ஸ் இருக்குது. அவருக்கு ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கனால அவரை நிற்க வச்சுட்டு வேளச்சேரி லாக் பண்ணலான்னு போகும்போது அங்கே நிறைய ஐடி பீப்புள்ஸ் நிறையா இருக்கா, படித்தவர்கள் நிறையா இருக்காங்க. பட் விஜய்க்கு அங்கே மிகப்பெரிய ஒரு கிரேஸ் இருக்குது ஒன்று தான். பட் அங்கே நிற்கலாமான்னு இவர் யோசிக்கும் போது தான் அவர் இன்னொரு சாய்ஸ் ஒன்று பண்ணாங்க. விஜய்க்கு மிகப்பெரிய ஒரு ஃபேன் கிளப் எங்கே இருக்குது, இளைஞர்கள் யார் இருக்கா, மக்களுடைய எதிர்ப்பு எங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது வேளச்சேரியை விட பெரம்பூர் தொகுதி ஒரு விஷயம் வந்தது. அப்போ தான் நீங்கள் வாய்ஸ் ஆஃப் காமன்னு சொல்லி ஒரு சர்வே வந்து ஆதவர்ஜுனா சார்பாக எடுக்கப்பட்ட ஒரு விஷயம் இருக்குது. சென்னையில் டோட்டலாக எடுக்கிறாங்க. எடுக்கும்போது எங்கே எவ்வளோ விஜய்க்கு வாய்ஸ் இருக்குது, ஓட் பேங்க் இருக்குது, மக்கள் செல்வம் இருக்குன்னு கேட்கும்போது விருகம்பாக்கம், வேளச்சேரி, பெரம்பூரில் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது மாதிரியான ஒரு தகவல் விஜய்கிட்ட சொல்லும்போது தான் விஜயே கொஞ்சம் குழப்பம் பண்ணார். விருகம்பாக்கமா வேளச்சேரியா பெரம்பூரும் போது கடைசியில் பெரம்பூர் லாக் பண்ணாங்க. ஸோ இப்போ பெரம்பூர் தொகுதியில் விஜய் நிற்க போகிறான்னு கேள்விப்பட்ட உடனே அது ஒரு ஸ்டார் பிளேஸாக மாறிடுச்சு. எப்படி நான் சொன்னேன் உங்களுக்கு 1008 எப்படி ஒரு நட்சத்திர தொகுதி மாதிரி இருக்குன்னா, இப்போ பெரம்பூர் தொகுதி மிகப்பெரிய ஒரு நட்சத்திர தொகுதியாக மாறி இருக்கு. எல்லா யூடியூபர்ஸிலும் எல்லா மீடியா பீப்புள்ஸும் எல்லா பத்திரிகை நிருபர்களும் பெரம்பூர் தொகுதியை இப்போ ஒரு கண்ணு வச்சுட்டாங்க. வச்சுட்டு இங்கே விஜய் நிற்க போகிறாரு, என்னென்ன இருக்குது அவருக்கு, ஏன் நிற்கிறாரு, என்ன காரணம், இளைஞர் பற்றியில் அப்படி என்ன விஜய்கிட்ட இருக்குது, கிரேஸ் இருக்குது, மக்கள்கிட்ட என்ன சொல்லுவாருக்குன்னு எல்லாம் ஒரு அனலைஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. அவர்கள் சார்பாக ஒன்று. இப்போது இங்கே அலுவலகமும் ஓப்பன் பண்ணிட்டார் பெரம்பூரில். இது கிட்டத்தட்ட 99% கன்ஃபார்ம் ஆனதுக்கு பிறகு தான் அலுவலகமே ஓப்பன் பண்ணால் இப்போ 100% கன்ஃபார்ம் பெரம்பூர் தொகுதி நிற்கிறாங்க. வேறு தொகுதி எந்த தொகுதியுமே திருச்சியோ மதுரை நிற்கிற மாதிரி ஒரு விஷயங்கள் பேசப்பட்டிருந்தது. 2 தொகுதி எப்பவுமே நிற்பாங்க லீடர்ஸு இருக்குது, திருச்சியில் 2வது தொகுதியாக. பட் இங்கே பெரம்பூரில் பார்த்தா அலுவலகமே ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஒரு நல்ல ஒரு ஃபுல் ஏசி செட்டப்பில். 2வது பார்த்திங்கன்னா ஒரு சிஸ்டம்லாம் நிறையா போட்டு ஒரு ஹைடெக்கான ஒரு ஆஃபீஸ். விஜயோட அரசியல் பயணமும் ஒரு ஹைடெக்காக தான் இருக்குது. எந்த அரசியல்களுடைய அலுவலகம், எந்த அரசியல் கட்சி தலைவர்களுடைய அலுவலகமே இந்த மாதிரி இருந்ததில்லை அப்படிங்கிற அளவுக்கு பெரம்பூரில் ஒன்று ஓப்பன் பண்ணிட்டாங்க. 2வதாக பார்க்க போனால் இன்னொரு தகவல் ஒன்று வந்திருக்கு. நம்மளுடைய கொடுங்கையூர் பக்கத்தில் கண்ணதாசன் நகரில் ஒரு பங்களா ஒன்று வந்து விஜய்க்காக எடுக்கப்பட போகிறதா ஒரு தகவல். அங்கே தான் விஜய் முழுமையாக தங்க போகிறார். கிட்டத்தட்ட எனக்கு தெரிந்த ஒரு 30 நாட்களில் வந்து விஜய், ஏன்னா பனையூர்லேருந்து வந்துட்டு போக முடியாது, இங்கே ஒரு பங்களா பேசப்பட்டிருக்கு. அந்த பங்களாவில் விஜய் தங்குறார். மக்கள் மத்தியில் நான் யாருங்கிறது அப்பப்போ வெளியிலையும் வந்து மக்களை சந்திக்கிற மாதிரி ஒரு தகவல் பேசப்பட்டுருக்கு. ஸோ அப்படி ஒரு செய்தியும் ஒன்று இருக்குது. இதையாக நான் வந்து இந்த வீடியோனோட ஆரம்பத்தில் ஒன்று பேசினேன் பார்த்தீங்களா, விஜய் ஒரு பை கொடுக்குறாரு எல்லாத்துக்கும் சொல்லிட்டு. அந்த பையில் என்ன இருக்குது அப்படின்னா எல்லா பேரும் எதிர்பார்க்குறது மாதிரி அது இருக்குமோ இது இருக்குமோ, விஜய் எப்படி பண்ணலாம் பிடிக்கலாங்கிற மாதிரி இருக்காங்க. எதுவும் இல்லை. ஒரு புக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க, ஒரு பென்ட்ரைவ் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த புக்கில் அந்த நேர்காணல் நடத்தப்பட்டு 5 பேராக பேசிகிட்டு இருக்காரு, சில விஷயங்களை சொன்னாருன்னு சொன்னீங்களா. நிற்க போகிற ஒவ்வொரு தொகுதியிலையுமே என்னென்ன இல்லை, என்னென்ன சிறப்பம்சம் இருக்குது, மக்களுடைய என்ன தேவைகள், நீங்கள் என்ன பண்ணணும், என்ன செய்யணுங்கிற விஷயத்தை ஒரு அனலைஸ் பண்ணி அதை ஒரு புக்காக ரெடி பண்ணி அந்த தொகுதிக்கு மாதிரி புக்கை ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த பென்ட்ரைவ் ஒன்று, பென்ட்ரைவில் விஜய் பேசப்பட்ட ஒரு குரல் ஒன்று பதிவு இருக்குது. அதில் என்னென்ன நீங்கள் பண்ணணும், மக்களிடம் எப்படி சேர்க்கணும், இதுதான் உங்களுக்கு நான் கொடுக்குற மிகப்பெரிய ஒரு பொக்கிஷனே கூட வச்சுக்கலாம். இதை வச்சு நீங்கள் தொகுதியில் போய் நீங்கள் வந்து மக்கள் மத்தியில் நேரடியாக பேசுங்க. பழைய விஷயங்கள் எதையுமே வந்து மனசில் வச்சுக்காதீங்க, கவனத்தில் கொடுக்கக்கூடாது. உங்களுடைய இலக்கு 30 நாள் தான் இருக்குது, அதை நோக்கி பயணம் பண்ணுங்கள். இது வந்து நீங்கள் டைம் இருக்கும்போது நீங்கள் பார்த்துட்டு படித்து ஒரு தொகுதிகளை நீங்கள் போகணும் அப்படிங்கும்போது தான் அந்த புக்கை ஒவ்வொருத்தருமே கொடுக்கப்பட்ட ஒரு செய்தி இருக்குது சார்.